வணக்கம் guys, welcome to our channel. ஸோ இது வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் வேன் டூரை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஆக்சுவலி பேக் சைட் வியூ. இங்கே வந்துட்டு 2 ஸ்டோரேஜ் பிளேசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பாக்ஸ் டைப் ஸ்பேஷியஸான பாக்ஸஸில். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 80% ஆஃப் த கிச்சன் ஐட்டம்ஸ் இதில் தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து நாங்கள் கிச்சன் ஐட்டம்ஸ், பிளேட்ஸு, அதுக்கு கிச்சனுக்கு என்னென்ன யூஸ் பண்ணோம், நைஃப் அண்ட் கட்டிங் போர்டு டம்ப் பண்ணி வச்சுப்போம். இங்கே வந்துட்டு நாங்கள் போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம். ஸோ இதுவும் இங்கே வச்சு குக் பண்ணுற மாதிரியும் அதுக்கு கீழேயும் ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்துட்டு பெட். படுக்கலாம், உறங்கலாம், தூங்கலாம். கரெக்ட்டா சொன்னீங்க. அங்க ஒரு பேஸ் ஃப்ரேம் போட்டுட்டு அதுக்கு வுட் மேல போட்டுட்டு ஸோ நம்ம கம்ஃபர்ட் வீட்டில் எப்படி இருக்கும் பெட், ஸோ அதே மாதிரி கம்ஃபர்ட் இதில் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பெட்டு, அதுக்கு மேலே வந்து ஹெட் ரெஸ்ட்டும் வச்சுருக்கோம். ஸோ பெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக 2 பேர் படுக்கிற அளவு கொஞ்சம் இருக்கணும்னு பண்ணியிருக்கோம். அங்கே வந்து எலக்ட்ரிக் சுவிட்சஸ் இருக்குது. அங்கே வந்து பாயிண்ட்ஸ் எதுக்குன்னா லேப்டாப்பு, சார்ஜர், அப்போ எதுனா ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக் இந்த லைட் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இதுதான் ஆக்சுவலி எங்களுடைய பேக் வியூ. வித்தவுட் பிளாங்கெட்ஸ் எல்லாம் போடாமல் இப்படி தான் இருக்கும், பிளெயினான வியூ. ஸோ வித் பிளாங்கெட் ஆஃப்டர் வியூ பாருங்கள். அண்ட் இதுதாங்க ஆஃப்டர் வியூ. ஸோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க அது காட்டுறேன். இங்கே வந்துட்டு நாங்கள் வந்து சின்ன டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த லைட்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் க்யூட்டான லைட்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கிற ஐட்டம்ஸ் அதுவும் வாங்கியிருக்கோம். அதுவும் ஆக்சுவலி இங்கே நாங்கள் வாங்கின ஒரு 90% ஐட்டம்ஸ் வந்து ஐக்கியாவில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அங்கே வந்து க்யூட்டான டிசைன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு நாங்கள் இங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கமெண்ட். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே கீழெல்லாம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். இது மேட்டு கீழே ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். ஸோ வுட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து சவுண்ட் அவாய்ட் ஆகும், வைப்ரேஷன் கம்மியாகும். ஸோ அதனால வீட்டில் எப்படி ஃப்ளோரிங் அதே ஃபீல் கொடுக்கணுன்ட்டு வுட் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் நல்லா தெரியட்டோன்றதுக்காக இந்த இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுதான் வெல்கம். ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்துட்டு கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி, நீங்கள் கொஞ்சம் மெயின் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் கேன் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பைப் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலேயே டைரெக்டாக நம்ம வாட்டர் எடுக்கிற மாதிரி அந்த மேலே வந்து வாட்டர் வேக்யூம் இருக்கும். ஸோ அது நம்ம இது பேசினா பேட்டரி சார்ஜபிள் தான். ஸோ சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு மெயின் ஐட்டம்ஸ் என்னோடய ஹேண்ட் பேக், இவரோட லேப்டாப் பேக், ஸோ எதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸும் அங்கே வச்சுட்டு எப்போல்லாம் ஆஃபனாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருக்கோம். அண்டு இங்கே மேலே வந்துட்டு நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதை வச்சு சமைக்கலாம், எல்லாம் அங்கே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா அங்கே வச்சுட்டு வித் வியூ ஒர்க் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் நாங்கள் அங்கே இருக்கட்டும் பண்ணியாச்சு. அப்புறம் உள்ளே வந்துட்டு ஃபேன், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஒரு 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இன்னொரு ஸ்டோரேஜ் இருக்குது. இது ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய ஸ்டோரேஜ். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 3 ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இந்த மாதிரி பாக்ஸஸ் ஒரு 3 வைக்கலாம். அதுக்கு மேலே டேபிள்ஸ், சேர்ஸ் வைக்கிற அளவு கொஞ்சம் பெரிய
ஸ்பேஷியஸாக இருக்குது இதில். ஸோ இதில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுக்குவோம். கொஞ்சம் லைக் பெரிய ஐட்டம்ஸ்லாம் இதில் வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஸ்டோரேஜ் ப்ளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். நம்ம சீட் கீழே வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். ஸோ இன்வெர்ட்டர் வந்து அந்த இது பவர் சப்ளை ஸ்ப்ளிட் ஆகி ஏசி டு ஏசி அதெல்லாம் கன்வெர்ட் ஆகிற விஷயம். ஆர்ம் ப்ரஷ் கிட்டே ஒரு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் என்னென்ன யூஸ்னா டாக்குமெண்ட்ஸ், நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாக என்ன தேவை, கேமரா ஆக்சசரிஸ், போக்கு வச்சுக்க ஸ்டோரேஜ் எல்லாமே இது கீழே வந்துடும். இது வந்து டேஷ்போர்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது லேப்டாப் முன்னாடி உட்காந்து சார்ஜ் பண்ணணும், இல்லை கோப்ரோ சார்ஜ் பண்ணணும், கேமரா என்ன சார்ஜ் பண்ணணும், இங்கே கூட நாங்கள் பண்ணிக்கலாம். இது ஒரு பவர் பாயிண்டிங் ஒன்று வச்சுருக்கோம். இதுவும் டேரெக்டாக வண்டி பேட்டரி கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து பேட்டரி டு யூபிஎஸ்க்கு ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இது வந்து நம்ம கீழே டவுன் பண்ணி ஆன் பண்ணி வச்சுருந்தா வண்டி ஓட சொல்ல யூபிஎஸ் சார்ஜ் ஆகும். வண்டி நிற்க சொல்ல அது ஆஃப் பண்ணால் இது. இது வந்து பேட்ரி. ஸோ இது வந்து பேட்ரி கேபின். ஸோ இங்கே வந்து செட் பண்ணி பேட்ரி இது பண்ணிவிட்டு இது இங்கேருந்து பவர் கனெக்ஷன் எல்லாமே வண்டிக்கு ஃபுல்லாக யூபிஎஸ் தான் ஒரு 95% கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து நாங்கள் யூபிஎஸ் பேட்டரி சார்ஜ் பண்ணேன் ஒயர். ஸோ எக்ஸ்ட்ரா இது 2-in-1 மாதிரி. நம்ம எலக்ட்ரிக் கார் எப்படி சார்ஜ் பண்ணுவோம், வீட்டில் இருந்து சப்ளை எடுத்துகிட்டு பேட்டரி சார்ஜ் பண்ணுவோம், அதே சேம் டெக்னிக்காக இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க சொல்ல எக்ஸ்டெண்ட் ஒயர் எடுத்துகிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி எங்கன்னா 2 நாள் 3 நாள் வண்டி நிற்குதுன்னா ஸோ வண்டி ஓடாது அப்போ. ஸோ அது சார்ஜ் ஆகாது. ஸோ இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அது நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ மினிமம் ஸ்பேஸ் வித் மேக்ஸிமம் யூசேஜ்ன்ற கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் லைக் மறைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். அங்கே வந்துட்டு லைக் ப்ரெஷ்ஷு, அந்த பாத்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வைக்கலாம். லைக் சோப்புலேருந்து எல்லாமே அங்கே வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி இதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது. கம் ஆன், ஃபாலோ அஸ். திஸ் இஸ் தட். இதான் நாங்கள் வச்ச டேபிள். அது வந்து கொஞ்சம் வெயிட் தாங்கும். ஸோ இல்லை நாங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளேருந்து எதனா ஒரு கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான கட்டிங்ஸ் அப்புறமா வெட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேன்டூலாக பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இனிமேல் நீங்கள் கேம்ப் டூர்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ்ஸு. ஆக்சுவலி நாங்களும் நியூ டு த யூடியூப் தாங்க. யூடியூப் நாங்களும் ரொம்ப புதுசு தான். எங்களுக்கும் அவ்வளோ ஐடியாஸ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ எந்த மாதிரி பண்ணோன்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you guys. Please keep watching us. Thank you. Have a good day guys. Bye.